வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். ஒரு புது வாரம், இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருந்தாலும், இந்த வாரத்திலே இந்த வேலையினுடைய முதல் நாளில் நாம் இந்த இடத்தில் துவங்கினவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். பல காரியங்கள் நீங்க இந்த இடத்துல இந்த வாரம் செய்வதற்கான திட்டங்களை வகுத்தவராய் இருக்கலாம். பல வெற்றிகளை அல்லது பல திட்டத்திற்கான பதில்களை பெற நீங்கள் உங்களுடைய பகுதியை நிறைவேற்றுகிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கலாம். நாம எல்லாவற்றையும் இந்த இடத்துல செய்தாலும் நிச்சயம் அதனுடைய முடிவு தேவனிடத்திலிருந்து நாம் கேட்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமா இந்த இடத்துல இருக்கட்டும். இதுதான் மிக சரியா. இன்று இரவு பொருளாதார வாழ்க்கையில் வெற்றிக்கான கூட்டத்திலே மக்கள் விசுவாசத்தினுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் மக்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும்படி தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளுக்கு தேவையானதாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா இன்று திங்கட்கிழமை மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை, தேவனுக்கு உண்மைத்தன்மையா இருப்பதற்கான வழியை நாம் கற்றுக் கொடுத்தோம். எனவே யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களுக்காய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. யூனிவர்சல் ஆலயத்தினுடைய அட்டவணையானது என்ன நீங்கள் பார்க்கும்படியாக பிற்பாடு மீண்டும் இணைந்திருக்கா. யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் இன்று இந்த வெற்றியானது எப்படியாய் தேவனோடு சேர்ந்து பெற்றுக்கொள்வது. இது வெறும் ஒரு வார்த்தையானது கிடையாது. தேவனுக்குரிய உண்மைத்தன்மை வெறும் கேட்பதற்கு மட்டும் கிடையாது. நாம் அவருடையதை அவரிடத்திலே திருப்பும் பொழுது, தேவனை நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது இடத்துல இந்த இடத்துல வைக்கும் பொழுது, சற்று நேரத்தில் நீங்க ஒரு சாட்சியானதை இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இதுதான் சரியா இந்த நபருடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். அழிக்கப்பட்ட ஒரு தோற்கடிக்கப்பட்ட அவமானம் நிறைந்த ஒரு வேலையானது தான் இவருடைய வேலையா இருந்தது. ஆனா தேவன் இவருடைய தலையானதை நிமிர்த்த செய்தார். ஏன்? எதனாலே? தேவனுடைய வார்த்தையை கேட்டதோடு இல்லாமல் அந்த வார்த்தையை செயல்படுத்த இவர் தேவனுக்கு அனுமதி கொடுத்ததனாலே. ஆம், நாம எப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது இந்த இடத்துல கேட்கிறோமோ, அந்த வார்த்தையிலே நம்முடைய பகுதிகளை இந்த இடத்துல செய்யும் பொழுது தேவன் அவர் வார்த்தையிலே சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் இப்படியா சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவது கிடையாது. நீங்க பார்க்கிற இந்த வானம், இந்த பூமி எல்லாமே ஒரு நாள் இந்த இடத்துல முடிவுக்கு வரலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் அழிவதில்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் என்னால் அது ஜீவனை இதுக்குள்ள கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களை வழிநடத்துமானால் நீங்கள் அந்த வழிநடத்துதலை பெறுவீர்கள். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க நீங்கள் அனுமதித்தால் அந்த வார்த்தை உங்களை இந்த ஆசீர்வதிக்கும். சரி, இந்த நபர் எப்படியாக வார்த்தையை கேட்டார்? இந்த வார்த்தை இவரை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறது?
இவருடைய சாட்சியிலிருந்து நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னோட பேர் அந்தோனி. நான் கிளாஸ்ரோட்லேருந்து வரேன். என் பண வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்கு. என் வீடு, என் பிள்ளைங்களும், எங்கள் குடும்பமும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆனால் வந்து இது போல் வந்து முன்னாடி இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வந்து வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் வந்து சாப்பிட முடியும். ஆனால் யாருன்னா வந்து பசங்க வந்து சின்ன பசங்க, அவங்களும் படிக்கிறாங்க. மனைவி வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வீட்டு வாடகை கட்டணும். அப்போ வந்து என்னன்னாக்கா, சம்பளம் வந்து ரூ. 3000, 4000, ரூ. 5000, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து என்னன்னாக்கா, என்னோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ துன்பங்களும் துக்கங்களும் வேதங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் மீண்டு வந்ததுனாக்கா, இந்த சபையை கண்டடைஞ்சிட்டு தான் நான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது போல் இல்லை. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது கடந்து போயிட்டு இருந்தேன். என் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதது. ஏன்னா இது போல் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மனுஷங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. போகிற இடத்துலலாம் வேலை இடத்துலலாம் பொறாமை ஜாஸ்தி. யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே குற்ற உணர்வு இருக்கும். நீதியாக நடக்கும்போது, துன்பத்தை பாதையில் நடக்கும்போது அநேக துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். எனக்கு படிப்பு கிடையாது, இது விட்டால் எனக்கு வழி கிடையாது அப்படின்னு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், எப்படியும் அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாள் என்னன்னாக்கா, பரவாயில்ல பரவாயில்ல மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பரவாயில்ல நீ போ, பரவாயில்ல நீ போ. ஆனால் அது வீட்டில் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டேயும். என் கஷ்டத்தை வந்து என்னோட போட்டோம். ஆனால் என் மனைவிக்கு தெரியும், அவரால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கு மேலே அவங்களும் ஒரு ஆசையும் பட மாட்டாங்க. எதையும் கேட்க மாட்டாங்க வாயை திறந்து, எனக்கு இது வேணும் அது வேணுன்ட்டு. குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமோ சரி, ஏதாவது எங்கேயாவது போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி. ஆனால் அந்தளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இருக்காது, இருக்கவே இருக்காது. நாங்கள் போக மாட்டோம். எங்ககிட்ட நகையில் நட்டு இல்லை, கையில் போடுற மோதிரம் கூட இருக்காது. அந்தளவுக்கு தான் நாங்கள் கடந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நேரத்தில் நான் நினச்சது உண்டு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நம்மளால் வளர முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது இதுக்காகன்னா, நம்ம சம்பளமே இவ்வளோ தானே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ஆனால் எப்போ தேவனை நம்பி இந்த ஆலயத்தை நாங்கள் எப்போ கண்டடைஞ்சோமோ, இப்போ ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் நாங்களும், எங்கள் பிள்ளைகளும், என் வீடும், என் பணமும் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. தசம பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல் கனியன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவர பணத்தை நாங்கள் வந்து திருடுறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒன்று வந்தது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் வந்து கீழ்ப்படிய ஆரம்பித்தோம், அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். தசம பாகத்தில் உண்மை தன்மையாக நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் வாழ்க்கை வந்து செழிப்படைஞ்சுது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர்ந்து போராடினோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்கும்போது என் வாழ்க்கை செழிப்பாக மாறிடுச்சு. எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்டவர் வந்து போதுமான அளவு எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ வந்து நான் ஓனாக வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருந்ததுனால என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னோட வேலையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு.
நான் இதுக்கு முன்னாடி வந்து அட்டெண்டராக தான் இந்த வார்ட் பாயாக இருந்தேன். இப்போ வந்து நான் மேல் நர்ஸாக இருக்கேன். பண விஷயத்துல சந்தோஷமா இருக்கேன். மேலும் தான் என்ன பண விஷயத்துல வந்து வாழ்க்கையில மேலும் 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 வளரபடி ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வாடகை கட்டத்துக்கு என்னால் முடியாது. இப்போ வந்து நான் லீஸ்க்கு இருக்கேன் 5,00,000க்கு. இப்போ வந்து நான் வந்து குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதேபோல வந்து பிள்ளைகளும் வந்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்காங்க, படிச்சிருக்காங்க நல்ல காலேஜ்ல. பையனும், பொண்ணும் 2 பேரும் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்போ என் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்காரு. இப்போ யாருகிட்டயும் நான் கடன் வாங்குற அளவுக்கு என் ஆண்டவர் வந்து வைக்கல. இப்போ வந்து என் குடும்பத்துல வந்து எல்லா விஷயத்திலயும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு பலன் குடுத்துருக்காரு ஆண்டவரு. பொருளாதார விஷயத்திலயும் சரி, பண விஷயத்திலயும் சரி, எல்லாத்துலயும் எனக்கு பலன் குடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ற மாரி என்ன இப்போ ஆண்டவர் என்ன வைத்திருக்காரு. நான் போய் யார்கிட்டயும் கையேந்தி கேட்குற அளவுக்கு என்ன இப்போ வைக்கல. அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவி செய்ற அளவுக்கு என்ன வைத்திருக்காரு ஆண்டவர். ரூ. 4,500 என்னோட சம்பளம். இப்போ வந்து ரூ. 64,000 சம்பளமா இருக்கு. ஆண்டவர வந்து அந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்காரு. 1 வருஷமோ, 2 வருஷமோ கிடையாது. குறைஞ்சது 7 வருஷம் நான் இங்க வந்துட்டுருக்கேன். இது ஒரு நாள்ல வந்து கடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்த்து ஒரு நாளும் நம்ம போராட தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எல்லா பிரச்சனையிலிருந்து விலகி போயிடுச்சு. ஒரு 16 வயசு பையன் செய்ற வேலைய என்னால செய்ய முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் குடுத்துருக்காரு. எதனாலன்னா, அவரோட சொல்ற வார்த்தையினால விசுவாசத்தினால நான் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நாங்க தொடர்ந்து வந்துட்டுருப்போம் ஆலயத்துக்கு. நீங்களும் வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க. ஆனா 1 நாளா 2 நாள்ல நடக்குன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து வாங்க நடக்கும். உங்க வாழ்க்கை மாறும். நாங்க இது போல இருந்தது போல பண வாழ்க்கையில நாங்க ரொம்ப லோவா இருந்தோம். இப்போ வந்து மத்தவங்கள யாரும் எங்கள மதிக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு நாங்க தெரிஞ்ச பிறகு, இந்த ஆலயத்துக்கு நாங்க முன்னோக்கி போகும்போது, ஆண்டவர் இடத்துல நாங்க வந்து கீழ்ப்படியும்போது, தசமபாகத்துல எல்லாத்துலயும் நாங்க முன்னோக்கி போகும்போது தான், எங்களுக்கு ஆண்டவர் வந்து பண வாழ்க்கையில மேலும் வைத்திருக்காரு. இப்போ வந்து எங்க வாழ்க்கையில யாருகிட்டயும் கையேந்தி நாங்க கேட்குற அளவுக்கு இல்ல. நாங்க குடுக்குறவங்க இடத்துல இருக்கோம் தவிர, வாங்குற இடத்துல இல்ல. ஆனா அதே போல வந்து நான் சைக்கிள்ல இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எங்களுக்கு 3 வண்டி இருக்கு. ஸ்கூட்டர். இப்போ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. ஆனா வந்து நாங்க போயிட்டுருக்கோம். ஆண்டவர்னால தான் இது முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. மனுஷன சார்ந்து போனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சார்ந்து வாங்க. தேவன் வார்த்தை கேளுங்க. அதன்படி நடங்க. ஆனா என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ சபையில, அதன்படி நடக்கணும். நடந்தா தான் உங்க வாழ்க்கையில மாறும். முன்னாடி எப்படி இருக்கீங்களோ, அதே போல இருக்காது. 100% நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். நீங்க முன்னோக்கி வாங்க. ஆனா உங்க வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்தது இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து வளரும் தவிர, பின்னோக்கி போகாது. முன்னோக்கி தான் போகும். ஒருபோதும் ஆண்டவர நம்பி வெட்கப்பட்டு போவதில் என்று வார்த்தை மட்டும் இல்ல. நிஜத்திலேயும் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. இப்போ வந்து சந்தோஷமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்க தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். சரியா? இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் செய்ய விரும்புகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க? எப்படியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையானதா இந்த இடத்துல இருந்திருக்கு? ஒருவேளை வலியானது, வேதனைகளானது, கடினங்களானது, பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். மக்களை நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவுமே தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் திணிப்பதல்ல. அல்லது தேவன் அந்த பிரச்சனையில் உங்களை தள்ளுவதும் கிடையாது. உங்களுடைய தீர்மானங்களே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்கிறது. எப்படியான தீர்மானங்களை நீங்க எடுக்கிறீங்க? இந்த நாள், இந்த வாரத்தினுடைய முதல் வேலை நாளை தொடங்குனீங்க. இன்னைக்கு எந்த வேலையாளர் செய்தீங்க? நீங்க எதிர்பார்த்தது, நீங்க யோசித்தது, நீங்கள் திட்டமிட்டது செயல்படுத்தப்பட்டதா? அல்லது நீங்க இந்த நாள இன்னொரு நாளாய் கடந்து போக அனுமதித்தீங்களா? என ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நாம் தொடங்கும் பொழுது, அந்த நாளை தேவனோடு கூட நாம் முடிக்கும் பொழுது, அவராலே வழிநடத்தப்படுகிறோம், அவராலே பாதுகாக்கப்படுகிறோம், அவராலே நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. எனவே தேவனை ஒருவர் சார்ந்தவராக இருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளில் ஒருவர் இந்த நகரும் பொழுது, தேவன் எப்படியான காரியங்களை, ஏன் அசுத்தத்தையும் தேவன்
நன்மையானதா இந்த இடத்துல மாற்றுகிறவரா இருக்கிறார். தீமையையும் தேவன் இந்த இடத்துல ஆசீர்வாதமான ஒன்றா இந்த இடத்துல மாற்றுகிறவரா இருக்கிறார். சில நேரம் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் ஏன், எதனால அப்படின்ற கேள்வி கேட்கிற ஒரு நபராய் நீங்க இந்த இடத்துல இருந்திருக்கலாம். பிரச்சனைகள் நாம கேள்வி கேட்பதற்கு கிடையாது. ஆனா பிரச்சனைகள் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பதை நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது, நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபர் எப்படியாக இன்று அந்த பிரச்சனையிலும் தேவனுடைய பெயர் மகிமைப்படுத்தப்படும்படியாக தேவன் சூழ்நிலையை இந்த இடத்துல மாற்றினார். ஏன்னா பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நடக்கும்பொழுது, உதாரணத்துக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க என்ன கடந்து போனீங்கன்னு தெரியாது. ஒருவேளை இந்த நாள் பல கெட்ட செய்தி நீங்க கேட்டவரா இந்த இடத்துல இருக்கலாம். இந்த நாள் பல மோசமான விஷயங்களை நீங்கள் இந்த இடத்தில் அனுபவித்தவராய், சந்தித்தவராய் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா தேவனோடு கூட அது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். தேவனோடு கூட சகலத்தையும் நீங்கள் இந்த இடத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் முதலாவது நபராய் இருந்தால். இதான் இந்த நபர் செய்த செயல். தேவன் மீது இந்த இடத்துல ஒரு நாள் கோவப்பட்டா, ஆனா தேவன் இந்த சூழலையை இவருடைய விசுவாசத்தின் மூலம் எப்படியாக இந்த இடத்துல மாற்றினார் என்று இந்த சாட்சியானதை இந்த இடத்தில் இவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தீமைகள் நன்மையாக இந்த இடத்துல மாற்ற முடியும். எனவேதான் இந்த நேரம் கூட ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9384638738 உதவி உங்களுக்கானதா இடத்தில் உண்டு. இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, வழிநடத்துதலுக்கு நாங்கள் உங்களோடு கூட பேச, உங்களுக்காய் ஜெபிக்க தயாராக இந்த இடத்துல இருக்கிறோம். மேலும் ஆலயத்திற்கு வர விரும்புறீங்கன்னா நீங்க முகவரிகளையும் தெரிந்து கொள்ளலாம். விசுவாசத்திலே தேவன் உங்களை இந்த இடத்துல பலப்படுத்தும்படி. எனவே இந்த சாட்சியை இந்த இடத்துல பாருங்கள். இந்த சாட்சி மூலமாய் தெரிந்து கொள்வீர்கள், நீங்க கடந்து போகிற எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்ற வல்லமையான தேவனாய் இடத்துல இருக்கிறார். எனவே சாட்சி குறிப்பாடு விசுவாசத்திலே நாம் ஒன்றிணையலாம். தேவன் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தீமைகளையும் நீக்கி அவருடைய நன்மையிலே உங்களை நகர்த்த அவருடைய பலன் உங்களுக்கானதா இந்த இடத்தில் கேட்கும்படி சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் ஒன்றிணைந்திருக்கலாம். சரியா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2006 எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. வண்டியை வலது பக்கமாக நான் திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சுது. இடித்த பிற்பாடு நான் 16 மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன். நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன். என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன். என்னால் என்னுடைய காலை உணர முடியல. எனக்கு சுயநலமும் போயிடுச்சு. என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும். என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டதுன்னு என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன், என்னால் என் உடம்பு அசைக்க முடியல. என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு. என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போ மருத்துவர் சொன்னார், இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும். அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க. நான் இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நான் மருத்துவமனையில் 1 மாதம் 20 நாட்களாக இருந்தேன். 5 நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த 5 நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வலி ஏற்பட்டது. அந்த வலிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது. அப்போ மருத்துவர் சொன்னார், நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது, நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம். மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை. ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு. அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த 10 மாதமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு நாளும் நான் அழுவேன். அழுது கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும். நான் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது, அவர் உண்மையாகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல.
நான் அப்படி இருக்க விரும்பல உண்மையாகவே. ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான். என்னால் அதை மாற்ற முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் காலங்களாக இருந்தேன். 3 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஏன்னா அதை ஏற்றுக்கல உண்மையாகவே. வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்னை இப்படி பார்க்குறது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு. இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ள, என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு. நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன். என் முழு நம்பிக்கை சிதைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது. என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா? ஆமாம், நிஜம்தான். எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் தப்பான பழக்கத்தில் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஏமாத்தலை, நான் குடிக்கிறது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கு ஏன் இது நடந்துச்சு? இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன். நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, எந்த தீமை செய்யலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தியாகம் தான். அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சிருக்கு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். எங்கள் அம்மா ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெரியதுன்னா, அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க. இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு. அவங்க தேடுற அதே ஆண்டவரை நானும் தேடணுன்னு விரும்பினேன். எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அங்கே தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு தண்ணீராக இருந்த நான் ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன். நான் ஆண்டவரை அதிகமாக தேடினேன். நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடித்த அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலே தான் தவறு இருக்குது, என் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், வால்தோ, நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, உனக்குள்ள மன அழுத்தம் இருக்குது, இந்த வலி உனக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய கவலை ஒரு நாள் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளுது. இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். அவர் ஆவி உனக்குள்ளே இருக்கணும். அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன். நான் பீடத்து மேலே ஏறின, தியாகமாக செஞ்சேன். வேறு எதற்காகவும் கிடையாது, எதற்காகவும் தியாகம் செய்யலை. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன். பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். பண ரீதியாக அர்ப்பணித்தேன். தேவன் கேட்டது எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன். மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது, நான் என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நான் சொன்ன, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் இனிமேல் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது, எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. நான் பீடத்து மேலே நானே அர்ப்பணித்த பிற்பாடு, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம் நான் முழு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு. தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ளே வரல. அப்போ நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமாக நின்று கேட்ட, ஆண்டவரே, ஒன்று உங்கள் ஆவி எனக்குள்ளே வரணும், இல்லைனா என்னை கொண்டுடுங்க. நான் இவ்வளோ தியாகத்தை வீணாக்கிறதுக்காக நான் செய்யலை, எனக்குள்ளே உங்கள் ஆவி வேணும்னு கேட்டேன். நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமாம், எனக்கு நீதியை கொடுத்தார், எனக்கு நியாயத்தை கொடுத்தார், அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். நான் பல வருஷமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார், ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் ஆவி எனக்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சார், இல்லை, இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என்கிட்ட வருவதற்காக. நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ளே இல்லவே இல்லை. காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் சொன்னார், இல்லை, நீ நடக்க உனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும். அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற தொடங்கினது. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை, என்னுடைய கால் எனக்கு முக்கியமாக இல்லை,
புரிந்து கொண்டேன். எனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி என்னுடைய காலா இருக்கார். அவர் என்ன வழி நடத்துவார். நான் இப்போ போறேன். எங்க போக நினைக்கிறேனோ அங்க போவேன். இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு திருமணம் ஆகலை. அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன். தேவனுடைய நீதியை கேட்க. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன். நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார். கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார், நீதியை செஞ்சார். இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு. எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டோம். நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்கு. நான் துணையாளராக இருக்கேன். கூட்ட நேரத்தில் போதகருக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்துலேயும் நான் உதவி செய்வேன். வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். யாருமே இல்லையா நான் நிற்க மாட்டேன். நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு நானே டயரை தள்ளிக்கிட்டு நானே போக ஆரம்பிப்பேன். இப்படி தான் மக்களை பார்ப்பேன். மக்கள் பின்னாடி போவேன். அவங்களுக்கு உதவி செய்வேன். ஊழியம் பணி செய்கிறேன். நான் சமூக உதவி கூட செய்கிறேன். மக்களுடைய தடை, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பந்து ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது மார்ஷல் ஆர்ட்ஸ். என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு. 3 மாதமாக இந்த ஜூஜிஸ். அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சது 2 உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள. நான் முதல் முறையாக கிரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபஷனலில் நான் அந்த கேட்டகரியில் 3ஆவதான இடம் பெற்றேன். என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம், பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கு. நான் நினச்சேன் இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது இருக்கிறதுலே மிகப்பெரிய சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய கடினமானது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன். சரி, அப்புறம் விவால்து பாஹாது காசஸ்லேருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போது. ஆமாம், நிஜம்தான். என்னுடைய மாநிலத்திலேருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, எந்த கடினமும் உமக்கு முன்பாய் கடினம் அல்ல. எந்த பிரச்சனையும் உமக்கு முன்பாக பிரச்சனை அல்ல. விசுவாசத்திலே ஒருவர் உம்முடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது கூடாதவைகளையும் நீர் கூடியதாய் இந்த மாற்றுகிற சர்வ வல்லமையான கர்த்தராய் இந்த இருக்கிறேன். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் எந்த வேதனை சுமந்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியாது. இந்த நேரம் இந்த எங்களோடு இணைந்திருக்கிற மக்கள் எந்த வழிகளை கடந்து போகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இவர்களும் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் பல சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட மக்கள் மத்தியிலே இவர்களும் அடுத்த சாட்சிகளாய் இந்த மாற முடியும். எனவேதான் தேவனே, என் ஆண்டவராகிய இயேசுவே, உண்மை நோக்கி இந்த உதவிக்காய் இந்த கேட்கிறேன். இந்த மக்களுடைய பார்வை இந்த குருடா இருந்தால் இவர்களுடைய பார்வைகள் திறக்கப்படட்டும். தேவன், இந்த மக்களுடைய செவிகள் இந்த செவிடாய் இருந்தால் இந்த மக்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வல்லமையை பார்க்க, இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியத்துக்கான சாட்சிகளாய் இவர்கள் உயர்த்தப்பட. இதுதான் நீர் மாறாத தேவன் தானே. இதோ இந்த விசுவாசத்திலே யாரெல்லாம் எங்களோடு கூட ஒன்றிணை இருக்கிறார்களோ, இந்த மக்கள் யாரெல்லாம் உம்முடைய வல்லமையை பார்க்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்களோ, இந்த வாரத்தினுடைய இந்த முதல் வேலை நாளிலேயே என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி புது ஞானத்தை, பலனை, உம்முடைய ஆவியை பெறட்டும். இவர்களுக்காக இந்த புது பலனை கற்றெடுக்கிறேன். உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே தேவனாலே பலப்படுத்தப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசுவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையானது இதத்தில் வழி நடத்தட்டும். மக்களை, இந்த நாள், ஏன் இந்த முழு வாரமும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கட்டும். விசுவாசத்தில் ஒவ்வொரு இரவும் எங்களோடு கூட இணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே.